ஓகே. இங்கு வந்திருக்க அனைவருக்கும் நான் வணக்கத்தை சொல்லி நேரத்தை வேஸ்ட் பண்ண விரும்பல. கோட்டு தவுச்சு போட்டு வந்தவங்களுக்கு தான் வணக்கம், அழுக்கோட்டோட வந்தவங்களுக்கு வணக்கம் இல்ல. அப்பா அப்ப உங்களுக்கு வணக்கம் கிடையாதா? ஷூட்டிங்க்கு வர எல்லா கோட்டும் அழுக்கு கோட்டு தான்டா, எதையும் துவைக்கிறது கிடையாது. சத்தியமா? சத்தியம் தான், கேட்டு பாரு. முதல்ல நான் சொல்றதை கேளுங்கப்பா. இந்த வருஷம் உங்களுக்கு ஒரு பெரிய இடத்துல இருந்து கான்ட்ராக்ட் கொடுக்க போறாங்க. யார் சார் கொடுக்க போறா? நமக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க போறவரு ஷாஜகானோட தூரத்து சொந்தக்காரு. எவ்வளவு தூரம் சார்? நடந்து போற தூரம் இருக்குமா? இல்ல, ஆட்டோல போற தூரம். ஏன் ஆட்டோ வசதி வச்சிருக்கியா? இல்லையப்பா. அப்ப வாயை மூட்டை அவர் சொல்றதை கேளுடா. நமக்கு கான்ட்ராக்ட் கொடுக்க போறவரு நபிஷா பானுன்னு ஒரு பொண்ண உயிருக்கு உயிரா லவ் பண்ணாரு. ஆனா அந்த லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஐயோ பாவமே, பாத்தீங்களா இந்த கொடுமையை? உங்க ஆயா கிட்னி ஃபெயிலியர் ஆனதுக்கு ஃபீல் பண்ணியாடா? எவனோ ஒருத்தன் லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றான் சார். அவங்க லவ் ஃபெயிலியர் ஆனதுக்கு பாரத் கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருந்து நாங்க என்ன பண்ணோம்? அவங்க ரெண்டு பேரும் சேர்த்து வைக்கணும். ஐயா, எனக்கு கோழி முட்டி பிரிச்சு வச்சுதான் பழக்கம், சேர்த்து வச்சு பழக்கம் இல்லையா? நீ சேர்த்து வைக்கிறதுக்கும் கோழி மூட்டி பிரிச்சு வைக்கிறதுக்கும் இப்ப அந்த பொண்ணு உயிரோட இல்ல, லவ் ஃபெயிலியர்ல செத்து போயிட்டான். அவன் ஞாபகமா தான் குட்டி தாஜ்மஹால் கட்டுறதுக்கு நம்மளுக்கு கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? தாஜ்மஹால் குட்டியா கட்ட போறாங்கன்னு தெரியும். அதான் இல்ல, செத்தாலும் செலவு வைப்பால் காதலின்னு தெரியும். இதுல இருந்து எனக்கு ஒண்ணு தெரியுது, நீங்க ரெண்டு பேரும் வேலைக்கு ஆக மாட்டீங்க. டெண்டர் வேற யாருக்கிட்டயாவது கொடுக்கணும். அவசரப்படாதீங்க சார், நாளைக்கே நாங்க ரெண்டு பேரும் டெண்டர் கோட் பண்ணி தரோம். யாரு கம்மியா டெண்டர் கோட் பண்ணி தராங்களோ அவங்களுக்கு இந்த கான்ட்ராக்ட கொடுங்க. டீகே? ஓகே. ஹலோ, கோபிநாத் ஹியர். அப்பா, இது 2007 இயர்ப்பா. ஹலோ, யார் பேசுறது? என்னம்மா கண்ணு, சௌக்கியமா? நெஞ்சில சளி கட்டின மாதிரி இருக்கு, ஓவர் சூடா வயித்த கலக்குது, மோஷன் போற மாதிரி இருக்கு, போக மாட்டேங்குது. யாரா நீ? எல்லாரும் என்ன பாரத் பாரத்னு கூப்பிடுவாங்க. ஏன் ஒரு தடவை கூப்பிட்ட தவிர திரும்ப மாட்டீங்களா? அது இருக்கட்டும், நம்ம குட்டி தாஜ்மஹால் கான்ட்ராக்டுக்கு நீ எவ்வளவு டெண்டர் கோட் பண்ணிருக்க? அஸ்கு புஸ்கு, நான் எவ்வளவு கோட் பண்றேன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை விட கம்மியா கோட் பண்ணி டெண்டரை நீ புடிச்சலான்னு பாக்குறியா? ஓ, அவ்வளவு புத்திசாலியா நீ? ஆமா, என்ன கேக்குறிய? நீ எவ்வளவு கோட் பண்ணிருக்க? நானா 60 லட்சம் ரூபாய் கோட் பண்ணிருக்கேன். ஐயோ, வாய் மாட்டிக்கிட்டுமே. ஏப்பா, நான் சொன்னது கேட்டுச்சு? ஹலோ, ஐயோ சிக்னல் சரியா எடுக்கலையா? நான் அப்புறமா பேசுறேன். 60 லட்சம் ரூபாய் கோட் பண்ணிருக்கான், அவனே வாய் விட்டு மாட்டிக்கிட்டான். அவனை விட 1 ரூபா கம்மியா கோட் பண்ணி இந்த கான்ட்ராக்டா நாம பிடிக்கிறோம். இந்த வருஷம் குட்டி தாஜ்மஹால் கட்ட போற டெண்டரை மிஸ்டர் பாரத் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கே கொடுக்கிறோம். என்ன சார் இது அநியாயமா இருக்கு? அவன் 60 லட்சம் ரூபாய் கோட் பண்ணிருக்கான், நான் அவனை விட 1 ரூபா கம்மியா கோட் பண்ணிருக்கேன். நியாயப்படி எனக்கு தானே கொடுக்கணும். முட்டா, உன்கிட்ட 60 லட்சம் ரூபாய் சொன்னா கண்டிப்பா அதோட 1 ரூபா கம்மியா டெண்டர் கோட் பண்ணுவேன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் உங்ககிட்ட 60 லட்சம் ரூபான்னு சொல்லிட்டு உன்னோட 2 ரூபாய் கம்மி பண்ணி டெண்டர் கோட் பண்ணி இந்த கான்ட்ராக்ட நான் புடிச்சிட்டேன். மிஸ்டர் பாரத், மிஸ்டர் பாரத். யோ சி போயா, யோ சி போயா. வெற்றி மேல் வெற்றி வரும், ஆடுவோம் பாடுவோம் கொண்டாடுவோம், ஆனந்தம் காணுவோம் என்னாலுமே. அம்மா, இன்னைக்கு ஆகஸ்ட் 31. உங்களை ஏமாத்தின அந்த கோபிநாத்தை நான் இன்னைக்குதான் பழி வாங்க போறேன். என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க.
எல்லாருக்கும் வணக்கம். உங்க எல்லாரையும் நான் எதுக்காக இங்க வர சொல்லியிருக்க தெரியுமா? இன்னைக்கு ஆகஸ்ட் 31. ஏன்பா இது காலையில கேலண்டர் பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுமே, இத சொல்லவா கூப்பிட்ட? நான் அதுக்காக கூப்பிடல. இந்த நாள்ல தான் எங்க அம்மா மண்ணை விட்டு போனார். மண்ணை விட்டு போனா பெருக்கி வாரி வெளியே கொட்ட வேண்டியதானே? அவனே போன நங்கு நங்குன்னு கொட்ட போறேன். இன்னைக்கு எங்க அம்மா உயிரை விட்ட நாள்னு சொன்னேன்டா. எங்க அம்மாவை ஏமாத்தினவன் இந்த கூட்டத்துல தான் இருக்கான். அவனை இன்னைக்கு உங்க முன்னாடி கொண்டு வர போறேன். ஏப்பா இவ்வளவு கூட்டம் இருக்குது, முன்னாடி கொண்டு வரேன்றா? உட்கார நான் இடம் தர மாட்டேன், பின்னாடியே இன்னும் போய் நிக்க வை. இங்க பாருங்க, தயவு செஞ்சு நான் பேசும்போது யாரும் குறுக்க பேசாதீங்க. எங்க அம்மாவை ஏமாத்தின அந்த பெரிய மனுஷன் யாருன்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க எல்லாருக்கும் தெரியதா போ. எதுக்கு கொஞ்ச நேரம்? அவன் 1008 வேலை வெட்டி விட்டுட்டு வந்து உட்கார்ந்து இருக்கிறான். இப்பவே சொல்லப்பா. இப்பவே சொன்னா தாயின் மீது ஆணை பாட்டு நீயாடா பாடுவ? ஒரு பாட்டை நிம்மதியா பாட கொடுக்கலடா. என் தாயின் மீது ஆணை எடுத்த சபதம் முடிப்பேன். என் தாயின் மீது ஆணை பிறந்த கடனை அடைப்பேன். உனக்கும் எனக்கும் கணக்கு வழக்கு நடந்தது முடிக்க போகிறேன். அடக்க போகிறேன். திருத்தையாகிறேன். ஜெயிக்க போகிறேன். தேதி என்று குறித்தேன். என் தாயின் மீது ஆணை எடுத்த சபதம் முடிப்பேன். முதல்ல பாட்ட முடிப்பா. சும்மா லப லப லபன்னு பாடிக்கினேன். இப்போது என் தாயின் உருவப்படத்தை உயர் திரு கோபிநாத் அவர்கள் திறந்து வைப்பார். எங்கடா இருந்தாலே? அம்மா, நான் உன்னை ஏமாத்தணும் பழி வாங்கணும் சொல்லி எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன். நீ என்னடானா அந்த ஆள் கூட சேர்ந்து கொஞ்சிட்டு இருக்க. உனக்கு கொஞ்சம் கூட கூச்சமா இல்ல? கூச்சமா இருக்கு தெரியுது இல்ல? ஸ்கிரீனை மூடிட்டு போடா. இந்த பெருசுங்களோட படா பெஜாரா போச்சுப்பா.